இன்னைக்கு விஜய் அவர்கள் சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிச்சே ஆகணும். இன்னைக்குதான் கடைசி நாள் கெடு கொடுத்திருக்காங்க அவருக்கு. அவரால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். எப்படி சொல்றேன் அப்படின்னா 108 சீட்டு அவர் எடுத்திருக்காரு. அது அவருடைய சீட்டு. அதுல ஒண்ணு சபாநாயகர் கட்சி 107. மீதி இருக்கிற கம்யூனிஸ்ட், சிபிஎம், சிபிஐ, விசிகா இவங்க எல்லாருமே சேர்ந்து 118 அந்த மாதிரி வந்துச்சு. கடைசியா வந்த ஐயுஎம்எல் வந்து சேர்த்து 120 போயிருச்சு. தாவேகால இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு, ஒரு ஓட்டு வித்தியாசத்துல இது பண்ணாங்க, ஒரு கேஸ் ஒன்று இருக்கு, அதனால ஒண்ணு பிரச்சனை 190 தான் இருக்கு. 190க்கு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இன்கேஸ் அதுல யாராவது சொதப்பனா கூட எஸ்வி சண்முகம் அதிமுகல இருந்து 37 எம்எல்ஏக்களை பிரிச்சு கூட்டிட்டு வந்தவர், நான் விஜய்க்கு ஆதரவு, இந்த ஆட்சிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நேற்று பிரஸ் மீட்ல ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லியிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா 118 30 போட்டாங்க கூட 140 150 கிட்ட போயிடுதுங்க. அப்போ கண்டிப்பா இன்னைக்கு விஜய் வந்து நிரூபிப்பாரு. என்னுடைய கணிப்பு, இது அரசியல் கணிப்பு. இன்னொரு ஒரு டாக்கம் போயிடுது. கூடுதலா சொல்லிக்கிறேன் நானு, விஜயோட ஆட்சியை கவுத்தரலாம் 6 மாசம் கழிச்சு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு நிலையான அரசியல பண்ண மாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்கவே நடக்காதுங்க. யாருமே விஜயோட ஆட்சியை கவுத்துட்டு டைரக்ட் மோடியோட ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு யாருக்குமே இங்க வந்து மனசும் கிடையாது. அதை ஃபேஸ் பண்றது யாருமே தயாரா இல்லை. சோ மத்தவங்களோட ஆதரவுல விஜய் வந்து அரசியல் நடத்தல. பிஜேபி வரக்கூடாதுன்ட்டு விஜய் வச்சிருக்காங்க. இது காலத்தோட கட்டாயம் விஜய் சிஎம் ஆகணும்ன்றது.